வாரம் ஃபுல்லுமே பிக் பாஸ் வீட்ல கண்டஸ்டன்ஸோட பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்டுருக்குறாங்க. அப்படி நம்ம மாயாவ பார்க்குறதுக்காக அவங்களோட அம்மாவும், அக்காவும் வந்தாங்க. அவங்க வந்து ஆரம்பத்தில வந்து எல்லார்ட்டயுமே வந்து நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க, நல்லா விளையாண்டுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு நெகட்டிவா எதுவுமே சொல்லவே இல்ல. அப்புறம் கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மாயாவோட அக்கா வந்து மாயா கிட்ட உட்காந்து கார்டன் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, "நீ வந்து ரொம்ப நல்லா விளாண்டுட்டு இருக்கிற. நீ அத அப்படியே கன்டின்யூ பண்ணு. ஆனா இதுல என்ன ஒரு ஒரு முக்கியமான விஷயம் நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஆக்சுவலா பேசிக்காவே நீ வந்து ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பெர்சன். நீ வந்து அத வந்து காமிக்கிறதுக்கு வந்து மறந்துடுற. நீ வந்து ஏதாவது சொல்றேன்னா, அத வந்து ஒரு கைண்டடாவே சொல்லு. ஒரு ரூடா அந்த மாதிரி நீ சொல்லாத. ஏன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது அது வந்து தப்பா போர்ட்ரேட் ஆகுது. அதனால அது மட்டும் நீ சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தடுத்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து அது வந்து மாயாக்கே தெரியுது நம்மள பத்தி ஏதோ ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. நான் வந்து வெளியில போணும்னு நினைக்கிறேன். எனக்கு இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம். ஐ வாண்ட் டு கோ ஹோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து மாயாவோட அக்கா எமோஷ்னல் ஆகிர்றாங்க. நான் வந்து விதிமீறல்னு சொல்லி என்னை பிக் பாஸ் வெளியில அனுப்புனாலுமே பரவாயில்ல. நான் ஒண்ணு சொல்றேன். உனக்காக வெளியில ஒரு பெரிய ஃபேன்ஸே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நீ கண்டிப்பா வீட்ல இருந்தாகணும். இன்னும் ஒரு 3 வாரம் தான் இருக்கு. நீ எதையும் நினைச்சு ஒரி பண்ணிக்கிடாத. எதையும் நினைச்சு வந்து கலங்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுறாங்க. அவங்க அழுறத பார்த்துட்டு மாயாவும் ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. ஸோ அவங்க அம்மாவுமே வந்து அவங்க ஃபேஸும் டல்லா தான் இருக்கு. அவங்களும் அதே தான் சொல்லிட்டே இருக்காங்க. "மாயா நீ கவலைப்படாத. நீ நல்லா தான் விளையாடுற. நீ எத பத்தியும் வொரி பண்ணிக்கிடாத" அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? மாயாவ பத்தி, மாயாவோட பேரண்ட்ஸ பத்தி, மாயா இந்த சீசன்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க? யாரோட பேரண்ட்ஸ் வந்தது உங்களுக்கு ரொம்ப அட்டாச்டா இருந்துச்சு? ரொம்ப என்ன சொல்ல, போன சீசன்ஸ்லாம் வந்து இப்போ லாஸ்லியாவோட அப்பா வந்தது. அப்புறம் பிரியங்காவோட ஃபேமிலியில வந்தது. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப டச்சிங்கா இருந்தது. இந்த மாதிரி இந்த சீசன்ல எந்த பேரண்ட்ஸ் வந்தது உங்களுக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது? யார் வந்து வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். நன்றி.